இயேசுவோடு கூட படகில் தொடங்கினார்கள். இயேசு படகில் அவங்களோடு கூட இருக்கிறார். அவர் நன்றாக he is in the stern sleeping, in the lower part of the boat on a pillow he is sleeping. I don't know how he managed to sleep so well in such a big storm. ஆனா அவர் படுக்கையில் நன்றாக உறங்கினார். ஆமென். போகக்கூடிய அந்த புயலில் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் அவர் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை. ஆமென். இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்கணும். அவர் இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார். ஆனால் புயலில், துன்பத்தில், கஷ்டத்தில், வேதனையில் ஐயோ என்று புலம்பும் போது அவர் நம்ம கூட இல்லாதது போல ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. I call it the third point, the silence of God. தேவன் அங்கே அமைதியாயிருந்தார். ஆமென். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். இருங்கடா நான் வரேன்னு சொல்லிருக்கலாம், ஒண்ணுமே சொல்லல. அவர் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறார் பாருங்க. the silent period. கஷ்டங்க அது. தேவனை நம்பி 30 வருஷம் நான் விசுவாசத்துல ஓடி வந்தேன். இந்த புயலை நான் அவரை கூப்பிடுறேன், அவர் எனக்கு பதிலே தர மாட்டார். சைலன்ஸ், the silence of God. தேவ பிள்ளைகள், வளர்ந்தவர்கள், முதிர்ச்சி உள்ளவர்களை பார்த்து இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், silence is a language of God. வளர்கிற தேவ பிள்ளைகளே, சில புயல்களில் அவர் பேசாமல் இருக்கிறார்னா அதுவே அவருடைய பேச்சின் மொழி. அது நிறைய நேரங்களில் பேசுவார், அமைதிப்படுத்துவார், அதட்டுவார், ஏறுன்னு சொல்லுவார். ஆனா சில நேரத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாரே அதுவே அவருடைய அழகு மொழி. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளாம் 20, 30, 40 வருஷம் ஆண்டவரை தேடலையா? பிறந்ததே ஒரு கர்த்தருடைய ஊழியக்கார குடும்பத்தில் எத்தனை புயல்களை கண்டோம். இந்த புயலெல்லாம் அவர் இல்லவே இல்லாத மாதிரி கலங்கி அங்குமிங்கும் தத்தளிச்சு நின்றதை பார்க்கிறோம். ஆனா ஒன்று சொல்ல விரும்புறேன், எல்லா புயலும் ஒரு நாள் ஓஞ்ச பின்ன ஓய வச்சு அதிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து அழகு பார்த்த சாட்சிகள் 1000 சொல்ல முடியுமா? நீங்க ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? I repeat this word, his silence, his quietness is a language to you. I want to continue. ஆண்டவர் அமைதியில் செயல்படுகிறவர். சில நேரம் he works in silence. சும்மா பிப்ளிக்கலா, தியாலஜிக்கலாவே சொல்லிட்டா நல்லா இருக்குமே. ஆதாமை உறங்க வைத்தார். சைலன்ஸ், குவைட், நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஆதாமுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனா அந்த குவைட் டைம்ல தான் கர்த்தர் அவருக்கு ஏற்ற மனவாட்டியை கொடுத்தார். எல்லா சைலன்ஸும் தேவன் சும்மா இருக்கிறார் அர்த்தம் அல்ல. நீங்கள் சைலன்ஸ்ல உங்களை கொண்டு போகும்போது நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு புரியாத, கண்டிராத மகத்துவங்களை கர்த்தர் வர வைக்க அவருடைய மொழி சைலன்ஸ், குவைட்னஸ் ஆஃப் காட். வேத புத்தகத்தை ஆதி ஆகமத்திலிருந்து படித்து மலாக்கி வரைக்கும் வரும்போது, மலாக்கிக்கு பின்னாடி பைபிளும் சரித்திரமும் சொல்லுகிறது சைலண்ட் இயர்ஸ். எல்லாமே அமைதிப்பட்டது, யாரும் பேசவில்லை, தீர்க்க தரிசன உரை இல்லை. மேசையா வருவார் 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 என்று உரைத்த உரைகள் அமைதிப்பட்டது. எல்லாரும் நினைச்சாங்க இதோட மேசையாவும் இல்ல, இதோட எதுவும் வரப்போறதும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போடுச்சு. மலாக்கிக்கும் மத்தேயுக்கும் இடையில் 400 அமைதி வருஷங்கள். ஆனா அந்த அமைதி வருஷத்திற்கு பின்னாடி சடுதியாக, ஆமென், கலிலியா கடலோரங்களில் ஒரு சத்தம் கேட்டது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று முழங்குகிற ஓலையிடும் சத்தத்தோடு ஒட்டகத்தோல் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு யோவான் ஸ்நாபகனுடைய சத்தம் வரவில்லையா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். Silence is the language of God, that something good is going to happen. Hallelujah. All of a suddenly God is present. நான் இப்படி சொல்ல போறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதிக்கலாம். அவர் சைலண்டா இருக்கும்போது அவர் பிரசன்டா இருக்கிறார். ஒன் மோர் டைம், நீங்க அது புரிஞ்ச ஆமென் சொல்லணும். அவர் சைலண்டா இருக்கும்போதும் அவர் பிரசன்டா இருக்கிறார். சைலன்ஸ் இஸ் ஹிஸ் லாங்குவேஜ். அவர் அமைதியா இருக்கும் போதுதான் நம்ம அவரோடு இன்னும் கொஞ்சம் சேருகிறோம். ஏன் அனுபவம்? ஆமென். அமைதியா அவர் இருக்கும் போதுதான் என் சத்தம் உயர்த்தி நான் அவரை கூப்பிடுகிறேன். இருக்கீங்களா? அவர் அமைதியா இருக்கும் போதுதான் இன்னும் நான் அவரை தேடுகிறேன். I repeat, silence is his language. Silence draws us closer to God. Silence makes me call him. Silence makes me seek him more and more. Amen. இங்க அமைதிப்பட்டுடுச்சு. அமைதியான உடனே அவர் பேசவே இல்லையா? அவர் பேசாத போது சீஷர்கள் பேனிக் பண்ணாங்க. The next is they panicked. First is the call, 2 is the storm, 3 is the silence, and 4th the panicking of the disciples. சீஷர்கள், அதுக்கு என்ன சொல்லலாம் தமிழ் வார்த்தை?
அப்படியே அஜிடேட் ஆயிட்டாங்க, பேனிக் பண்றாங்க. என்ன ஆகுமோ, சத்துருவோமோ, முடிஞ்சிருவோமோ? ஒன்னும் ஆகாது. பேனிக்கிங், ஒரு பேனிக்கிங் ஸ்டேஜுக்கு அந்த போட் வருகிறது. நான் கஷ்டப்படும் போது ஆண்டவர் எங்க போயிட்டார், அவர் இருக்காரா இல்லையா என்ற ஒரு கேள்வி உலகத்தில் எல்லோரும் கேட்கிறார்கள். நாங்கள் ஐயனே கஷ்டப்படுறோமே, உமக்கு கவலை இல்லையா, நீர் ஏன் குறுக்கிடவில்லை என்று கேட்கிற ஒரு சத்தம் இன்றைக்கு கேட்கிறது. He is silent. Listen to this. இதை நீங்க கேட்கணும். அவர் அமைதியா இருக்கிறார், ஆனால் ஆமென், உங்கள் அழுகையை கேட்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், ஆனால் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், ஆனால் உங்கள் கூக்குரலை கேட்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், ஆனால் உங்கள் பயங்களை கண்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார், நீங்கள் தத்தளிக்கும் தத்தளிப்பை கர்த்தர் கண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், தேவன் எழுந்தருளி வருகிறார். ஸ்டார்ம்ஸ், துன்பங்கள் நம்மளை தேவனை குவெஸ்டின் பண்ண வைக்குது. நாங்க அழிய போறோம், உமக்கு தெரியாதா, உமக்கு கண் இல்லையா என்று கேட்பது. புயல்கள் நம்மளை தேவனை கேள்வி கேட்க வைக்கிறது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, அவர் அமைதியா இருக்கும் போதும் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், அவருடைய உண்மையை ஒருவரும் சந்தேகிக்கவே கூடாது. When God is silent, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டார். நீங்க சொல்லணும், அவர் எதுவுமே சொல்லலனாலும் great is his faithfulness. எனக்கு அவரை நல்லா தெரியும், 25 வருஷம் அவரை பின்தொடர்ந்து இருக்கிறேன். அவர் உண்மையில் சிறந்தவர். நம்புறீங்களா? நம்பர் 2, his silence is not absence. அவர் அமைதியா இருக்கனால அவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம் அல்ல. His silence is his presence. அவர் அமைதியா இருக்கிறார்னா அவர் இருக்கிறார்னு அர்த்தம். நான் ஜெபம் பண்றேன், பதிலே வரல, இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா அவர் எழுந்து செயல்பட்டார்? எப்பொழுது தெரியுமா தேவன் எழுந்து கிரியை செய்தார்? அவர்கள் தேவனை கூப்பிட்ட போது. When they called on him, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவை கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்வேன்னு சொன்னாரே. ஆமென். அவர் எழுந்து அவர்கள் கூப்பிட்ட போது he arose and he work. என்ன அவங்க கூப்பிட்டாங்க. இந்த நாட்கள் எத்தனை குடும்பங்களில், எத்தனை பிள்ளைகள் தனியாக கதவை பூட்டி ஒரு செக்லூடட் பேஸ்ல கண்ணீர் வடிச்சு, எங்க குடும்பம் என்னாகுமோ தெரியலையே, வியாபாரம் தொலைஞ்சு போயிட்டு இருக்கே கர்த்தாவேன்னு ஜெபித்த நேரங்கள் உண்டு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதை நம்புறேன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் செத்து போன கடவுள் அல்ல, அவருக்கு காது நல்லா கேட்கும். அமைதியிலும் அவர் அவர் அமைதியா இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, ஆனால் அவர்கள் கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்புறீங்களா இன்னைக்கு?